ஹாய் வியூஸ், வெல்கம் பேக் டு வர்ஷா கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப சூப்பரான ஹெல்த்தியான ரெசிபி தான் நமக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்றாப்பல இந்த ரெசிபி நம்ம எப்படி பண்ணலாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. வாங்க செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு பேனில் அரை கப் அளவு சேமியா ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா ப்ரௌனிஷ் கலரில் நல்லா இந்த மாதிரி வறுபடணும். இப்போ சூப்பராக வறுபட்டுருச்சு. இது கூட நம்ம அரை கப் அளவு ரவை ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா இந்த மாதிரி நம்ம லேசாக ஹீட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதெல்லாம் ஒரு பிளேட்டில் நம்ம போட்டுக்கலாம். இப்போ இது கூட நம்ம அரை கப் அளவு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ரவையெல்லாம் ரவை சேமியை நல்லா ஊறணும். இப்போ இந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு மூடி போட்டு இதை கொஞ்சம் நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போது இது ஓரளவு தண்ணி ஈரப்பதம் இல்லாமல் இருக்குது. இது கூட நம்ம ஒரு அரை கப் அளவு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம கொஞ்சமாக வாட்ரு மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா ஊறணும். அப்போ தான் ரவையும் சேமியா நல்லா ஊறி இருக்கும் நல்லா. இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நம்ம ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் 2 மினிட்ஸு. இப்போ பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு. சேமியாவும் ரவையும் நல்லா நைஸாக ஸ்மூத்தாக இருக்குது. இப்போ இது கூட நம்ம சீரகம் ஒரு ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு இந்த ரெசிபிக்கு. இது கூட நான் பொடியாக கட் பண்ண பீட்ரூட்டை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த துருவலில் துருவி ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு கேரட் ஒரு கப் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 2 பச்சை மிளகாவும் இஞ்சியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி துருவி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட ஒரு அரை கப் அளவு நம்ம அரிசி மாவை ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் அளவு ஆட் பண்ணாலே போதும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் கொத்தமல்லி புதினா இருந்தால் நம்ம ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 1 மினிட் நம்ம இதை வச்சுருவோம் அப்படியே. நெக்ஸ்ட்டு ஒரு பேன் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துட்டு இந்த மாதிரி நம்ம உருண்டைகளாக திரட்டி இந்த மாதிரி சின்ன சின்ன தட்டை மாதிரி இந்த மாதிரி தட்டி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அடுப்பை நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இதை சுற்றி நீங்கள் நெய் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு சைடு நல்லா குக் ஆகும். இந்த மாதிரி நம்ம திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். இப்போ 2 சைடு நல்லா குக் ஆகி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்ம ரெசிபி. இப்போ இதிலேயே நம்ம சேமியா மேலே ஆட் பண்ணி கூட நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ அதே மாதிரி நம்ம உருண்டைகள் மாதிரி திரட்டி இந்த மாதிரி போட்டுட்டு இது மேலே நம்ம லைட்டாக ரவை இல்லை சேமியா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சைடு குக்காகவும் மறு சைடு நம்ம 3 போட்டுக்கலாம். சூப்பரான நம்ம ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இது சூடான தேங்காய் சட்னியும் நம்ம வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சூடாக. இது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கேரட் எல்லாம் இருக்கனால ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷு. கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா வர்ஷா கிச்சன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.